நான் டான்ஸ் மாஸ்டராக இருக்கும்போது யார் டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணணும் அவங்ககிட்ட இருக்கிற எல்லா டேலண்ட்டையும் நான் எடுத்து தான் டைரக்டர் ஆனேன். ஸோ அந்த வகையில் இவரும் எனக்கு குரு தான். தேங்க்யூ செல்வன் சார். ஸோ நான் 100% விஜய் மேடம் ஆர்டிஸ்ட் அண்ட் ராதா மேடம் வந்து ராதா செலக்ட் பண்ண நான் இல்லை சார், என் ஒய்ஃப் தான் செலக்ட் பண்ணிச்சு. அவங்க தான் அந்த எனக்கு என்ன நான் ஹோம்லேயே வேணும், கொஞ்சம் ஏஜாக இருக்கக்கூடாது, சின்ன பையனுக்கு அம்மா வேணும்ன்ட்டு ரொம்ப சர்ச் பண்ணிட்டே இருக்கும்போது அவங்கள பார்த்துட்டு இவங்க தான் சொன்னாங்க இவங்க நல்லா இருப்பாங்கன்னு. ஆர்டிஸ்ட் செலெக்ஷன்லாம் மேடம் தான். ஸோ என் ஒய்ஃபு இல்லைன்னா இந்த அளவுக்கு இந்த படம் இங்கே வந்திருக்காது. நிச்சயமாக நான் சொல்லி அவனை மறந்துருப்பேன். கசி சார் சொன்னாங்கன்னு நான் சொல்ல நினச்சேன். இயக்குனர் அம்மா ராஜசேகர் இயக்கத்தில் சேலம் வெங்கை ஐயனார் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் வெட்டு. இந்த படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் ரிலீஸ் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு. இந்த பிரஸ் மீட்டிற்கு சிறப்பு விருந்தினர்களாக ஆர்.கே. செல்வமணி, ஆர்.வி. உதயகுமார், பேரரசு, மன்சூர் அலிகான் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த மாதிரி நான் டிவியில் பார்ப்பேன், ஆந்திராவில் தெலுங்குலேயே பேசிகிட்ருக்கோம். இந்த மாதிரி ஒரு நாள் வருமா அப்படியே நான் என்னோடய தமிழில் பேசுகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வருமானு ஏங்கியிருந்தேன். அந்த ஏகத்தை கிளியர் பண்ண சார் வேங்கை, நம்ம வேங்கை தான் நான் உங்களை கூப்பிடுவேன். நீங்கள் சேலம் வேங்கை ஐயனார் சார், தேங்க்யூ. என்ன அவரை பற்றி நான் ஒரு விஷயம் கன்ஃபார்ம் சொல்கிறேன். ஏன்னா இந்த படம் அவருக்கு ஏன் கிடச்சிருக்குன்னா அவரோட கஷ்டம். பிரேம்நாத் சொன்னார் எனக்கு ஒரு தெரிஞ்சவர் இருக்கார், அவர் நான் நடிப்பு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா. நான் ஒரு வாட்டி பார்த்தேன், என்னை மீட் பண்ண வரும்போது ஒரு பட்டு புடவை ஒரு இப்போ எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. அப்போது ஒரு பட்டு புடவை என் ஒய்ஃபுக்கு வாங்கிட்டு வந்தார். அவரோட அந்த பேசுகிற விதம் ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்டாக பேசினார். சரி இவருக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். பட் எந்த கேரக்டர் இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னா பாடி மொத்தம் பிளாக்கு பெயிண்ட்டு. ஸோ அது அது ஒன்றே இருக்குது. அது என்ன பண்ணுறது, நான் பிரேம்கிட்ட கேட்டேன் இவர்கிட்ட பண்ணுவார், ஆனால் ஓகே அப்படின்னாரு. சத்தியமாக நான் கண் கலங்கினேன். அவருக்கு பட்ட கஷ்டம் உண்மையாகவே. இன்றைக்கி அந்த படம் இன்றைக்கி அவர் கையிலே வந்திருக்குன்னா அது உண்மையாக சொல்லுவாங்கள்ல, கஷ்டம் யார் கஷ்டப்பட்டால் அது பலன் உண்டுங்க. அந்த ஓடுறது அவர் வயசில் அந்த ஓட்ட நான் 5-7 நாள் எடுத்தேன் அந்த ஃபைட்டில். ஷாம் கேமரா பெரிய கேமராமேன் இவரெல்லாம் எல்லோரும் சொன்னாங்க எதுக்கு வேறு யாராவது பண்ணியிருக்கலாமே போட்டிருக்கலாமே. டைலாக் பேசும்போது தமிழில் பேசுவார், தமிழே பேசினேன். அது தமிழ் ஹெல்ப் ஆயிடுச்சு இப்போ. ஸோ அந்தளவு கஷ்டப்பட்டார். அது பெயிண்ட் போச்சுன்னா மறுபடியும் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஒரு டீம் வச்சுருப்பேன் 10 பேர். ஏன்னா அங்கே உட்காருவாங்க இங்கே உட்காருவாங்க, கலர் போகக்கூடாதுன்னு. பாவம் இவருக்கு நான் சாப்பிட்றபோது அவரை பார்ப்பேன், கையில் க்ளவுஸ் போட்டுக்கிட்டு ஸ்பூனில் ஏதோ சாப்பிடுவார். 10 பேர் பெயிண்ட் அடிச்சுட்டே இருப்பாங்க. சரி நான் சொல்லுவேன், ஐயோ பார்த்து பண்ணிங்க, அவர் ஆர்டிஸ்ட் இல்லையா, அவர் பெரிய மனுஷன், கொஞ்சம் இது பண்ணி பிஹேவ் பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் 2 டேஸ்க்கு அப்புறம் செப்பரேட் சேர் போட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் கும்பலாக. ஸோ அன்றைக்கி கஷ்டப்பட்டார். அவர் கஷ்டப்பட அவசியமே இல்லை. நான் என் சன்னுக்கு அதான் சொல்லிட்டே இருப்பேன், அவர் நடிப்பு மேலே ஃபயரில் எந்த அளவுக்கு அவர் பாரு ஒரு தடவை தெரிய மாதிரி விழுந்துட்டார். ஐயோ விழுந்துட்டு எல்லாம் உள்ள போய் ரத்தம் வந்துச்சு. பாவம் அவரை உட்கார வச்சா அன்றைக்கி கொஞ்சம் அவர் யூஸ் பண்ணல. ஸோ தேங்க்யூ. அதே நான் சொல்கிற விஷயம் உங்கள்கிட்ட நான் கற்றுக்கணும் என்னென்னா, இந்த வயசுலேயும் இந்த இதுலேயும் அதுக்காக கஷ்டப்படுறீங்க பாருங்கள், அதுதான் இந்த படம் உங்களுக்கு கிடச்சி நிச்சயமாக வெற்றி அடையும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் பிரேம்நாத். இங்கே வந்த எல்லாருக்கும் வணக்கம், இங்கே வந்து கெஸ்ட்டு எல்லாருக்கும் வணக்கம். நான் கஸ்தூரிராஜா சார் சொல்லணும், ஏன்னா அவர் சொன்ன கதையெல்லாம் எனக்கு தெரியும். அவர் என்னை மறந்துட்டார். நான் அப்போ புது டான்ஸ் மாஸ்டர். ஒரு சாங் நான் அப்போ அவர் நல்லா தெரியும் என்ன, ஜான்மா மாஸ்டர் அசிஸ்டன்ட். வாடா சாங் கேள்றா அப்படின்னு. தானே சாங் எக்ஸ்ட்ராலே இருக்குது. இந்த சாங் வச்சு தமிழ் இண்டஸ்ட்ரி பிடிச்சலான்ட்டு வருஷம் சுற்றிட்டு இருப்பேன். நான் இப்படிலாம் வரும்போது ஆஃபீஸ் வரும்போது இவர் மட்டும் உட்காந்துருப்பார். எடுப்போம் சாங் எப்போ சார் டேட்டுன்னு ஒரு 4 மாதம். பாவம் நான் ஒரு 2 வருஷம் சுற்றுனேன். அப்போ 3ஆவது வருஷம் இவங்க படம் பண்ணுற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். தெலுங்கு பாட்டு நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் சாங் பண்ணும்போது என்னை கூப்பிட்டார், அந்த சாங் பண்ணேன். இப்போ சாங் பண்ணிங்களா சார், நான் பெரிய மாஸ்டர் ஆகிட்டேன், இப்போ நான் தெலுங்குலேருந்து வர முடியாதுனால
அசோக் மாஸ்டர் அசிஸ்டண்ட் அனுப்பிச்சேன். அசோக் மாஸ்டர் பண்ணார். ஸோ அவரும் எனக்கு ஒரு சின்ன இது, ஏன்னா நான் சொல்லிகிட்டே இருப்பேன் என் பையனை, அவர் கஷ்டம் யார் பார்த்தாங்களோ நான் பார்த்தேன். அந்த ஆஃபீஸில் யாரும் இருக்க மாட்டாங்க, அவன் பையன் இதுலேயே 2 பேரும் நம்பி தான் இருப்பாங்க. ஏதா இருந்தாலும் அந்த என் பையனுக்கு ஹெல்ப்பா அவ்வளோ வெக்ஸில் இருப்பார் அவர். அந்த படம் வெளியே வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டார் கண்ணுமுன்னா நான் பார்த்தேன். நான் சப்போர்ட் பண்ணேன். இப்போ என் கெட்டப்பில் அவருக்கு ஐடியா இல்லாமல் போச்சு. பட் எக்ஸாம்பிள்ஸ் மூவிக்கு இந்த படத்துக்கு ஃபுல் எக்ஸாம்பிள் நீங்கள் தான். அதே மாதிரி நீங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். செல்வமணி சார் வந்து அவரோட டேக்கிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இட்ஸ் ஃபென்டாஸ்டிக். அப்போவே ஹிந்தி ரேஞ்சில் பயங்கரமான ஹாலிவுட் ரேஞ்சில் இருப்பார். ஸோ அவர்கிட்ட நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் இல்லை, ஆனால் அவரோட ஷூட்லலாம் எந்தளவுக்கு டெக்னிக்கலி டாஸ் யூஸ் பண்ணுவார்னு நல்லா பார்ப்பேன். அப்போ சம்பத்ராஜ்கிட்ட நான் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன். ஸோ நான் டான்ஸ் மாஸ்டராக இருக்கும்போது யார் டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணணும் அவங்ககிட்ட இருக்கிற எல்லா டேலண்ட்டையும் நான் எடுத்து தான் டைரக்டர் ஆனேன். ஸோ அந்த வகையில் இவரும் எனக்கு குரு தான். தேங்க்யூ செல்வன் சார். ஸோ நான் 100% விஜய் மேடம் ஆர்டிஸ்ட் அண்ட் ராதா மேடம் வந்து ராதா செலக்ட் பண்ண நான் இல்லை சார், என் ஒய்ஃப் தான் செலக்ட் பண்ணிச்சு. அவங்க தான் அந்த எனக்கு என்ன நான் ஹோம்லேயே வேணும், கொஞ்சம் ஏஜாக இருக்கக்கூடாது, சின்ன பையனுக்கு அம்மா வேணும்ன்ட்டு ரொம்ப சர்ச் பண்ணிட்டே இருக்கும்போது அவங்கள பார்த்துட்டு இவங்க தான் சொன்னாங்க இவங்க நல்லா இருப்பாங்கன்னு. ஆர்டிஸ்ட் செலெக்ஷன்லாம் மேடம் தான். ஸோ என் ஒய்ஃபு இல்லைன்னா இந்த அளவுக்கு இந்த படம் வந்திருக்காது. நிச்சயமாக நான் சொல்லி அவனை மறந்துருப்பேன். கஷ்டம் சார் சொன்னவொன்னே நானும் சொல்ல நினச்சேன். சாதாரண கஷ்டம் இல்லை. இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், என் பையனுக்கு சின்ன வயசில் ஹீரோ ஆகணும்னு ஆசை இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. அவங்க அம்மாவுக்கு இருக்குது, அவன் பிறக்கும்போதே ஹீரோன்னு சொன்னாங்க. ஓகே. பட் இந்த படம் நான் செல்ஃபிஷ் கோசம் எடுத்தேன். ஏன்னா நான் ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி ஒரு ஃபங்க்ஷனில் ரொம்ப அவமானப்பட்டேன். என்னோடய சொந்த படம் ஹைஃபைன்னு ஒரு படம், அதில் ஃபங்க்ஷன் கூப்பிட்டு ஒரு நல்ல ஹீரோ ஒருத்தர் கூப்பிட்டுருந்தேன். அவர் வரேன்னு சொல்லி அவருக்காக ஏவி போட்டிருந்தேன். அவருக்காக டிவி எல்லாம் வெட்டியாக இருக்கும்போது அவர் வரலை. ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். அவருக்கு நான் டான்ஸ் சொல்லி கொடுத்து ஸ்டார்டிங்லேருந்து அவ்வளோ க்ளோஸ் நான், எனக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ண ஹீரோ வரலன்னொன்னே அந்த டிவி வரல சார், சீஃப் கெஸ்ட் வரலன்னா யூஸ் பண்ண மாட்டேன் சார், ஆஃப் பண்ணுங்க சுவிட்ச் இருந்தோன்னே ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. அப்போ மைக் எடுத்து சொன்னேன், பயங்கரமாக பேசிட்டேன், அது ரொம்ப வைரல் ஆகிடுச்சு. அப்போ என் முன்னாடி என் பையன் உட்காந்துருந்தான் கோட் ஷூட் போட்டு, மேலே வாடா அப்படின்னு. இப்போ சொல்கிறேன், இந்த ஸ்டேஜில் இதே இடத்துல இன்னும் 2 வருஷத்தில் என் பையனை ஹீரோ அனுப்பாச்சேன்னு சொன்னேன். அதே மாதிரி எனக்கு தெரியுது, எனக்கு தெரியாது என் ஒய்ஃப் அங்கே தான் அதே ஸ்டேஜில் அரேஞ்ச் பண்ணியிருக்கான்னு எனக்கு தெரியாது. விஜய் மேடம் அன்றைக்கி அவங்க ஷாக் ஆனாங்க. நான் வந்து காரில் நிற்கிறேன், அந்த போஸ்டர் கேஸ்ட்டு நான் அங்கேருந்து தலை சுத்த ஆரம்பிச்சிச்சு. சே நம்ம சொன்னது நடக்குது அப்படின்னா தான் கொஞ்சம் மயங்கி விழுந்தேன் ஸ்பாட்டில் கூட. ஸோ அது பெரிய அந்த ஒரு இதில் தான் சார் நான் டேரக்டர்ன்றது ஃபெயிலியர் இருக்கும்போது இந்த ஹீரோஸ் வந்து கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் ஃபெயிலியர் ஹிட்ன்றது டைரக்டர் மூலியமாக இருக்காது, அதுக்கு நிறைய கிளைமேட் இருக்கும், கிளைமேட் டிஸ்டர்ப் இருக்கும், தேட்டர் ராங் டைமில் ரிலீஸ் இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். ஸோ அந்த டேலண்ட் அதோட அந்த டைரக்டர் டேலண்ட் அவுட் ஆகி போச்சுன்னா அவர்கிட்ட அந்த கதை போயிடுமா. அவன் திறமையை காட்டணுன்னா யாரை வச்சு காட்டலாம். அப்போ தான் என் பையன் சின்ன பையனாக இருக்கேன் எப்படி ஹீரோ பண்ணுறது. அங்கேருந்து ஒரு 17-18 இயர்ஸ் பையனுக்கு ஒரு ஆக்ஷன் படம் பண்ணால் என்னன்னு சொல்லி தான் இந்த கதை டே நைட் கஷ்டப்பட்டுச்சேன். அதுக்கு வந்து தேங்க்ஸ் ஃபார் சூப்பர் குட் தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதே சௌதி சார் தான் காட்ஃபாதர். அவர் தான் வந்து அவர் பையனாக என் பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவன் லக்கு என்னென்னா அதுக்கப்புறம் அந்த படத்தை பார்த்துட்டு பெரிய ஒரு தீப் ஆர்ட்ஸ் அவங்க வாங்கி ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுற பயங்கர லக்கு. இன்னும் லக்கு தமிழில் வேறு இவர் வாங்கி ரிலீஸ் பண்ணுறாரு. அவர் லக்கி. எனக்கு என்ன அவன் ஹீரோ அவனு டேடின்னு நான் கேட்கல, ஏன்னா நல்லா படிப்பான், 90% எடுப்போம், அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பட் என் செல்ஃபிஷ்காக நான் ஹீரோ ஆகினேன். ஆனால் இப்போது ஹீரோ ஆகிட்டான். ஸோ இங்கே வந்த அந்தருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தை மிஸ் பண்ணாதீங்க. நிச்சயமாக நான் மதுரை மண்ணுனாலும் சொல்கிறேன், இது ஒரு நடந்த கதை. நிச்சயமாக அந்தருக்கும் பிடிக்கும். ஏன்னா இது ஒரு ஃபஸ்ட்டு ஹீரோ. ஒரு எப்படி எக்ஸாம்பிள் புதிய பாதை ஒரு ஃபஸ்ட்டு ஒரு டைரக்டருக்கு எப்படி படம் இருக்குமோ
அந்தளவுக்கு இந்த படம் இருக்கும். டோன்ட் மிஸ் இட். தேங்க்யூ.